ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மியூச்சுவல் ஃபண்டில் நடந்த ஒரு ஸ்கேமை பற்றியும் க்ரோ ஆப்பில் நடந்த ஒரு ஸ்கேமை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவேர்னஸ் இருந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு எப்படி வந்து நம்மளுடைய பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சால்தான், அந்த நாலேஜ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்ன மாதிரி இடத்துக்கு போகலாம், எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்கான புரிதல் நான் சொல்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து நார்மலாக நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக்கில் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்கு வாங்குறீங்க, ஒரு 10 ஸ்டாக்கை வாங்கி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, இதுக்குள்ளே ஒரு 10 ஸ்டாக் இருக்குது, சரிங்களா? இந்த 10 ஸ்டாக்குடைய டோட்டல் ரிட்டர்ன் என்னவோ அதுதான் உங்களுடைய ரிட்டர்ன். கரெக்டாக இப்படி தான் நீங்கள் வந்து நார்மலாக போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டாக் வந்து டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டு இண்டஸ்ட்ரியில் இருந்து இருக்கலாம். இல்லை தீமேட்டிக் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க, தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தீமேட்டிக் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறேன், இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் புரியல அப்படின்னா டீட்டெயில்டாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது புரியல அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இப்போ தீமேட்டிக் ஃபண்டுனா ஒரே இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய மல்டிபிள் ஸ்டாக்ஸை வந்து வாங்குவாங்க. ஏன்னா அது ஒரு தீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் செக்டார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு தீம். ரீசெண்டாக நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு தீம் என்னென்னா, இந்த லாஜிஸ்டிக் செக்டார், சப்ளை செயின் செக்டாருங்கிறது வந்து ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்டார். அது கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஏன்னா ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனிஸு, ஸ்டாக்ஸு, இது எல்லாமே கம்பைன் பண்ணி, பேஸ்ட் ஆன் வேல்யூஷன் கம்பைன் பண்ணி, ஆனால் பார்த்தீங்கன்னா என்டையர் போர்ட்ஃபோலியோவுமே அந்த லாஜிஸ்டிக் செக்டாரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்குறது வந்து தீமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி ஸ்டாக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவாக கம்பைன் பண்ணி வாங்குறோம் பார்த்தீங்களா? இதையே வந்து ஒரு ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபண்டு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டு வந்து யார் ரன் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா யார் அப்படின்னா பேங்க்ஸு. இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எஃப்ஐன்னு போடுறேன். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க் ரன் பண்ணுவாங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் வந்து இப்போ மோத்திலால் ஆஸ்வால் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் லாங் டேர்மில் இருக்கக்கூடிய செபியுடைய அப்ரூவ்டு வாங்கின பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபண்டு மேனேஜர்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. இந்த ஃபண்டு மேனேஜருக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டு பார்க்கும்போது தெரியும், அதில் வந்து ஒரு ஃபண்டு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய லாங் டேர்ம் ரிட்டர்ன் என்ன, அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கும். அது என்ன பண்ணுவார்னா, ஃபண்டு மேனேஜர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு தீமேட்டிக் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை ஆக்டிவ் ஃபண்டாக இருக்கலாம், பேசிவ் ஃபண்டாக இருக்கலாம். இதில் நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ தான். சிம்பிளாக சொல்லப்போனால் எல்லாமே ஸ்டாக்கு, பாண்டு அண்டு என்ன சொல்கிறது, ஸ்டாக் இருக்குது, பாண்ட் இருக்குது, கோல்டு இந்த மூணு அசட் கிளாஸையும் கம்பைன் பண்ணி வாங்குவாங்க. ஒரு சிலதில் வந்து ஸ்டாக்கில் ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி மட்டுமே பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைப்பாக இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபண்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 கோடி ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு தீம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மேபி வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் கூட அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் வந்து வாங்கி அவங்க வந்து அதை ஒரு ஃபண்டாக பண்ணி அதை வந்து நம்மளை மாதிரி சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட சேல் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஃபண்டில் ஒரு பார்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? இது தான் வந்து NAVன்னு சொல்லுவோம், நெட் அசட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இப்போ ஒரு 1000 கோடி ரூபா ஃபண்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த 100 ரூபாய்க்கு வாங்குறது வந்து இந்த 1000 கோடி ரூபா ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபண்டில் ஒரு பீஸ் தான். இப்போ ஒரு 1000 கோடியில் எத்தனை 100 ரூபா இருக்கும்? அப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா அத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த ஃபண்டில் உங்களுக்கு ஓன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து நீங்கள் அந்த ஃபண்டை வாங்குறது மூலமாக இங்கே இருக்கிற 100 ஸ்டாக் இருந்தது அப்படின்னா, அந்த 100 ஸ்டாக்கையும் நீங்கள் ஒரு 0.00% நீங்கள் வந்து ஓன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஃபண்டுடைய டோட்டல் ரிட்டர்ன் கொடுக்கும்போது, இந்த ஃபண்டு அப்படிங்கிறது இந்த போர்ட்ஃபோலியோ தான், இது ஃபண்டுடைய டோட்டல் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அப்படிங்கிறது
உங்களுடைய ரிட்டர்ன் எவ்வளவோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜும் இம்ப்ரூவ் ஆகும். இது நார்மல் இது. இப்போது இந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னா, இப்போ செபி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. குவாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. குவாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஈவன் பராக் பாரிக் ஃபண்டு கூட, இது ரொம்ப ஃபேமஸான ஃபண்டு. இன்வெஸ்டர் வந்து பராக் பாரிக் அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தர் இன்வெஸ்டர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்டர். அவருடைய புக்கெல்லாம் கூட நான் படிச்சிருக்கேன். ஸோ அவர் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறவர் லாங் டேர்மில். ரொம்ப கொஞ்சம் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் பராக் பாரிக்னு சொல்கிற அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். இப்போது இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு மெயின் அடிபட்டிருக்கு, பராக் பாரிக்கு அடிபட்டிருக்கு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டுமே செபி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஸ்கேம். ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னு என்னென்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் வந்து பெரிய லெவலில் 1000 கோடி 100 கோடி இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்மள மாதிரி நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பீப்புள்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஃபண்டு வரும். இந்த ஃபண்டுக்கு அவங்க இந்த மாதிரி நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்தியாவில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை ஆக்சுவலாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100 கோடி வருது அப்படின்னா அந்த 100 கோடி தான் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவாங்க. இல்லைனா இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் திரும்ப பை பண்ணுவாங்க. இப்போது இந்த ஃபண்டு மேனேஜருக்கு தெரியும் எந்த ஸ்டாக்கை அவங்க பை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போது அதில் வந்து லிக்விடிட்டி வந்து இதுக்கு தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஒரு 1 லட்சம் குவான்டிட்டி ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு கம்பெனியில் 1 லட்சம் குவான்டிட்டி ஸ்டாக் இருக்கும். ஆல்ரெடி அந்த 1 லட்சம் குவான்டிட்டி டோட்டல் லிக்விடிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக ஒரு ஷேர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா 1 லட்சம் ஷேர் இருக்கும் அதில். அப்போ 1 லட்சம் இன்ட்டு 100 ரூபான்னு நீங்கள் போட்டுக்குங்க. அப்போ டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது அதுதான். அப்போ இந்த 1 லட்சம் குவான்டிட்டி இருக்கிற ஷேரில் கிட்டத்தட்ட இவங்களே வந்து 50,000 ஷேர்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து 50,000 ஷேர்ஸ் வாங்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட லிக்விடிட்டி வந்து கம்மியாகிடும். மீதி ஒரு 50,000 ஷேர் தான் இருக்கும். அப்போ இதுக்கு டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாகிடும் இந்த ஷேருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு மேஜரான வால்யூம் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸில் நிறைய விதமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஃபண்டில். இதில் வந்து தெரியும் அவங்களுக்கு மேஜராக இந்த ஸ்டாக்கில் வந்து அதிகமான ஹோல்டிங் வந்து பண்ண போகிறாங்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபண்டு மேனேஜர் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங்னு என்னென்னா, இவங்க முன்னாடியே ஓடி போய் அதை வாங்கிடுறது. இவங்களுடைய ஃபண்டு மேனேஜர் வந்து இண்டிவிஜுவலாக அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கே தெரியாமல் அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்மள மாதிரி ஜீரோதா அக்கௌண்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம பர்சனல் டிமேட் அக்கௌண்ட்டு, இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் போய் முதல்ல அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணிடுறது. ஸோ இந்த பை பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கில் வந்து இவங்களுக்கு ஒரு ஹோல்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு அவங்க பை பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் வந்து என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்டாக்கில் பர்சனலாக பை பண்ணதுக்கப்புறம் திரும்ப போய் மியூச்சுவல் ஃபண்டில் 1000 கோடி 2000 கோடின்னு பை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நார்மல் ரீட்டைல் பீப்புள்லேருந்து மற்ற பீப்புளும் வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இதோடைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இப்போது இது வந்து ஆக்சுவலாக ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். இந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் வந்து இந்த மாதிரி போய் பண்ணக்கூடாது. ஈவன் வந்து இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ், இப்போ ஒரு கம்பெனி இன்ஃபோசிஸில் ஒருத்தவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனியோடைய ரிசல்ட் என்ன ஆக போகுது, அடுத்து என்ன இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் வரப்போகுது, என்ன விஷயம் வரப்போகுதுன்னு. ஈவன் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு இஷ்யூ HCLன்னு நினைக்கிறேன், சாரி எனக்கு கரெக்டாக இல்லை, HCL கம்பெனின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த கம்பெனியில் HCLல வேலை செய்கிறவங்கன்னு நினைக்கிறேன். HCLலாம் அந்த ஸ்டாக் என்ன தெரியல, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்க போய் முன்னாடியே வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி இந்த மாதிரி இஷ்யூ வரும் தெரியும், ஸ்டாக் ஆப்ஷனில் போய் ஆப்ஷனில் பையிங் பொசிஷன் எடுத்துட்டார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் பையிங்கில் வந்து கம்மியான அமௌண்ட் இருந்தாலே போதும், ஆனால் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், பயங்கரமாக ப்ராஃபிட் வரும். அப்போ முன்னாடியே அந்த இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போய் பொசிஷன் எடுத்துருக்காரு. அவர் கிட்டத்தட்ட crore கணக்கில் அந்த ஆப்ஷன் இதில் சம்பாரிச்சிட்டார் அந்த நியூஸ் வெளியானோன்னு. அப்போது இந்த பர்சனலாக இவங்க போய் ஃபண்டு மேனேஜர்ஸ் முன்னாடியே வாங்கிட்டு அப்போ வந்து அதுக்கப்புறம் ஃபண்டை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க வந்து மார்க்கெட் நல்லா மேலே போனதுக்கப்புறம் இவங்களுடைய ஓன் பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்கிறத சேல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபண்டு மேனேஜருக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இஷ்டத்துக்குலாம் அவங்க வாங்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷன் இருக்குது, அவ்வளோதான் வாங்க முடியும். அதேமாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அந்த கம்பெனியுடைய இப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்மால் கேப்பில் இவ்வளோ தான் பொசிஷன் இருக்கணும் அப்படின்னா ஸ்மால் கேப்பில் இவ்வளோ தான் பொசிஷன் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட அக்கௌண்ட்டில் பிரச்சனையே கிடையாது.
இப்போ இப்படி பண்ணுறது வந்து ஒரு இல்லீகல். இதுக்கு பேர் தான் ஃப்ரண்ட் ரன்னிங்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மேனேஜர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை தான் வந்து அந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ அது செபி வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை, இவங்க வந்து ஏன் இப்படி பண்ணாங்க, இது பண்ணது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரை வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அந்த கம்பெனியில். இது ஒரு வேளை இப்போ தான் நடந்திருக்கா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே நடந்துட்டுருக்காங்க. இது எப்படி செபி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, செபி கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது வந்து அவங்க தானே மார்க்கெட்டோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாமே இருக்குல்ல. இப்போ இவங்ககிட்ட சாஃப்ட்வேரில் எத்தனை ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியும். அது மியூச்சுவல் ஃபண்டோ இல்லையோ, ஒரு ஸ்டாக்கை வந்து யாரெல்லாம் ஆர்டர் போடுறாங்களோ அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே அனலிட்டிக்ஸ் பண்ணும். இப்போது இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சு ஈஸியாக வந்து அவங்க ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. எங்கேயோ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸில், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு ஸ்டாக் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அது பெரிய லெவலில் மூவ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிய லெவலில் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்மாலஸ்ட் லெவல் ஆஃப் குவான்டிட்டி வந்து கரெக்டாக, அதாவது எப்பப்பெல்லாம் இந்த ஸ்டாக் பெரிய லெவலில் மூவ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த பெரிய லெவலில் மூவ் ஆகிறதுக்கு காரணம் மியூச்சுவல் ஃபண்டு பையிங்கு. சரிங்களா? அப்போது அதுக்கு முன்னாடியே இந்த மியூச்சுவல் ஃபண்டு பை பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக இங்கே ஒரு குவான்டிட்டி வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பணம் வந்து கரெக்டாக அந்த ஆர்டர்லாம் வாங்குது. முன்னாடியே எந்த ஸ்டாக்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறாங்களோ அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருடைய ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோ இருக்குது. அவர் எப்போ வாங்குறாரோ அப்போ இருந்து ஷேர் வந்து பயங்கரமாக மேலே போகுது. ஒரு 100% 200% வந்து அந்த வருஷம் ரிட்டர்ன் கிடைக்குது. அவர் கரெக்டாக அந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்காகவே வாங்குறாரு, எந்த இடத்துலையும் லாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே டவுட் வந்துடும், இது ஏதோ தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னு. ஏன்னா எந்த ஒரு இன்வெஸ்டருமே அப்படி வந்து லாஸ் ஆகாமல் பண்ண முடியாது. எல்லா மல்டிபேக்கர் இன்வெஸ்டருமே வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபண்டு நிறைய இதில் லாஸ் பண்ணி அவங்களுடைய கெயின் வந்து லாஸை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செபி வந்து அந்த சிஸ்டமில் வந்து அந்த லூப் ஹோல் எதெல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற இடத்துல கூட வரலாம். ஏன்னா இப்போ ஒரு வேளை இவங்க வாங்குகிற ஸ்டாக்கை வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட வரலாம்ல. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் பண்ணுறதுக்கு எதை டிசைட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை இவங்க வாங்குறது ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று இவங்க வாங்குகிற ஃபண்டை இவர் வாங்குகிற ஸ்டாக்கை மியூச்சுவல் ஃபண்டில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் தானே ஆட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணாலுமே அது வந்து ஒரு மார்க்கெட் மேனிப்புலேஷன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த விஷயம் தான் இது நடந்திருக்கு. இது இப்போ ரீசெண்டாக நேற்று வந்த நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்பில் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, க்ரோ ஆப்பில் வந்து ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து பெரிய லெவலில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த க்ரோ ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரோ ஆப்பில் இவங்க வாங்கியிருக்கிற பொசிஷன் வந்து காமிச்சிட்ருக்கு இவங்களுக்கு. அதாவது யார் ஏங்கிற யூசர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு தான் அவங்க 3 வருஷமாக ஏதோ இந்த இதில் வாங்கிட்டு இருக்கு, இதில் ஓடிட்டுருக்கு. இந்த க்ரோ ஆப்பில் ஸ்க்ரீனில் வந்து ப்ராஃபிட்டபிள் காமிச்சிட்ருக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்துருக்குறாங்க. இந்த க்ரோ ஆப்பில் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கழித்து சேல் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா சேல் ஆகலை. ஸோ இவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே போயாச்சு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கின மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணால் சேல் ஆகலை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது க்ரோ ஆப் என்ன சொல்கிறாங்க, க்ரோ கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பவுமே இவங்க வந்து புரோக்கர். இப்போ ஜீரோதாவாகட்டும் க்ரோவாகட்டும் எல்லாமே வந்து புரோக்கர்ஸ். அவங்க வந்து ஒரு ஆப்பை டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர இந்த உண்மையான மியூச்சுவல் ஃபண்டு எல்லா ஆர்டருமே என்எஸ்சிக்கு தான் போகும், செபிக்கு தான் என்எஸ்சிக்கு போகும். என்எஸ்சியில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்டு யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ, இப்போ பேங்க்கா எந்த மியூச்சுவல் ஃபண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பராக் பாரிக் ஃபண்டுன்னு வச்சுக்கோங்க. பராக் பாரிக் ஃபண்டு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்எஸ்சியில் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க எக்ஸிக்யூட் பண்ண இந்த க்ரோ ஆப்பில் போய் நீங்கள் போடுற ஆர்டர் அங்கேருந்து என்எஸ்சிக்கு போகும். என்எஸ்சியிலேருந்து தான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதாவது பராக் பாரிக் ஃபண்டு அப்படிங்கிறதுல வந்து எக்ஸிக்யூட் நடக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இதில் வந்து க்ரோ ஆப்புங்கிறவங்க இன்டர்மீடியேட், இவங்க வந்து ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டரை வந்து போடாமையே வச்சுருந்துருக்காங்க. இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டா என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரே வந்து எங்களுக்கு வரல அப்படின்னா அப்போ எப்படி என்னோடய ஆப்பில் காமிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கிறாங்க மற்ற அந்த வாங்கினவங்க. அப்போ வந்து இல்லை, அது ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்குது, ரீகன்சிலேஷன் பண்ணும்போது ஏதோ அது இதுன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க.
அந்த காமிச்சிட்டு இருந்த ஸ்க்ரீன் வந்து டெலிட் ஆயிடுச்சு, அந்த டோட்டல் டீட்டெயில்ஸ் டெலிட் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு. அப்போது இவங்க 3 வருஷமாக இப்போ வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஏதோ டெக்னிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த 3 வருஷத்துக்கு மேபி அந்த அந்த பணம் வந்து உண்மையாகவே ஃபண்டில் இருந்திருந்தால் அது ரிட்டர்ன் கொடுத்துருக்காதா? அப்போ ஒரு 10% 20% கொடுத்துருக்கும்ல. அப்போது இதுதான் வந்து பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, ரைட்டு. ஆனால் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய அமௌண்ட்டாக தான் இருந்திருக்கும், ஏன்னா சின்ன அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இஷ்யூஸ் வராது. இப்போ அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு தேவை என்ன கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும்ல. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த க்ரோ ஆப்போ இல்லை வேறு எந்த ஆப்போ இந்த மாதிரியான புது டைப் ஆஃப் ஆப்பை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பெரிய லெவலில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரியான புதுசாக ஆப்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் போகாதீங்க. ஏன்னா ஒரு ஒரு ஹோல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஸை வந்து ஒரு க்ரியேட் பண்ணி, அதாவது வந்து இப்போ க்ரோ மாதிரியோ ஜீரோதா மாதிரியோ க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை டெக்னாலஜியை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்போ தான் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் இப்போ இந்த புது ஆப்ஸ் எல்லாம் வரதை ரொம்ப வந்து பிலீவ் பண்ணாதீங்க. பெரிய அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னால் நீங்கள் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டு டீலர் யாரோ அவங்ககிட்டயே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லை பேங்க் மூலமாக போங்க. பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஜீரோதா கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து யார் புரோக்கரேஜ் கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது சரியான விஷயம் கிடையாது. பெரிய அமௌண்ட் ஒரு 10 லட்சம் 20 லட்சமெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் மூலமாக போய்க்குங்க. ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு கேள்வி கேட்குறக்கு ஆள் இருக்கணும், ரெஸ்பான்சிபிளான பீப்புள் இருக்கணும். இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, புதுசாக ஒரு இது வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, எவ்வளோ வருஷம் மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியாது, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்கன்ட்டு. நாளைக்கு வந்து அவங்க ஏதாவது பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க, க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதோடைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்எஸ்சியில் தான் இருக்கும், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். டிமேட் அக்கௌண்ட் வந்து சிடிஎஸ்எல்ல இருக்கும். அது வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அந்த புரோக்கரேஜ் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேவையில்லாத தலைவலி தானே நமக்கு. இப்போ இந்த மாதிரி ஆப்ஸில் போட்டுட்டு அது வந்து தேவையில்லாத தலைவலி. அதனால் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையான பிளாட்ஃபார்ம், லாங் டேர்மில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் போங்க. இப்போ ஜீரோதா வந்து லாங் டேர்மில் இருக்காங்க, அதனால் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி வந்து பல வருஷம் இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லையா, நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போயிருங்க. பேங்க்லேயே வந்து ஒரு டேரெக்டாக நம்ம மீட் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிற மாதிரி ஆன ஒரு விஷயத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா பேங்க் தான் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பராக் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம். இப்போ அவங்க எல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் பேங்க் வழியாக போயிட்டீங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் இதுக்கு வந்து சேஃப்டி. இப்போ நான் வந்து ஜீரோதா தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் அக்கௌண்ட் எதுவும் வச்சுருக்கேன், ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணியே பல வருஷம் ஆகுது. சும்மா அது அந்த அல்காரிதமிக் ட்ரேடிங்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட். மேக்ஸிமம் வந்து ஜீரோதா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டெக்னிக்கல் கிளிச்சு ஒரு சில டைம் வரும், ஜீரோதாலேயே வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து வர்றது இருக்குது. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த ஒரு டெக்னிக்கல் கிளிச் வந்தாலுமே நம்மளுடைய பணத்துக்கு சேஃப்டி இருக்கா லாங் டேர்மில் அப்படிங்கிறது வந்து முதல்ல பார்க்கணும். அதனால் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை நீங்கள் பார்க்கும்போது முதல்ல வந்து நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து புரோக்கரேஜ் கம்மியாக இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஏதோ புதுசாக விட்ருக்காங்க அதில் போகலாமா, இல்லை வந்து மாதத்துக்கு 100 500 1000 கட்டிட்டா புரோக்கரேஜே கிடையாதாமே அப்படி போயிடலாமா. நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தலைவலியில் போய் மாட்ட வேண்டியது வரும். ஸோ இதுதான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஏதாவது நம்ம லேர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம்.